டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் திருமந்திரத்தில் இரண்டாவது தந்திரத்தில் இலிங்க புராணம் என்கிற அதிகாரத்தில் உள்ள ஒரு பாடலை சிந்திக்க இருக்கிறோம். இந்த பாடல் சண்டீச நாயனார் வரலாற்றை சொல்வது. சண்டீச நாயனார் நீதி அல்லது சண்டீஸ்வரருடைய சிறப்பை பற்றி சொல்லுகிற இந்த பாடல். சண்டீச பதம் நான் முன்பே சொன்னேன். 18 சித்தர்கள் என்பது அந்த எல்லையை அடைவது. பதிஞானம் பெறுவது, பதியை அடைவது. 11 பதியை எட்டியவர்கள், பதியை அடைந்தவர்கள் சித்தர்கள், அறிவர்னு பேர். சண்டீசருக்கும் அதே தான். அவர் பேர், ஒரிஜினல் பேர் விசார சர்மர். 63 நாயன்மாரில் ஒருவர். அவரை பற்றி சேக்கிழார் மிக விரிவாக சொல்லியிருக்கிறார். அந்த வரலாற்றை திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறார். சரியாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு வரலாற்றை சொல்லிட்டு வர்றார். ஏன் இதெல்லாம் சொல்கிறாரு? ராவணனை பற்றி சொல்கிறாரு, தட்சணை பற்றி சொல்கிறாரு, அடிமுடி தேடி சொல்கிறார்னா எல்லாத்துலேயும் சிவபெருமான உச்சத்திலுமே சிவபெருமானுடைய கருணை எப்படி பக்தனுக்காக அவர் இறங்கி வந்து சிவபெருமான அருள் செய்கிறார் அதை சொல்லுவது தான் இந்த திருமந்திரத்தினுடைய நோக்கம். இது 2ஆம் தந்திரத்தினுடைய முழு பொருளும் இதுதான். பாட்டு பாருங்கள், 351வது பாட்டு. உருவது அரி தண்டி உன்மலர் கூட்டி அறுவகை ஆண் 5 ஆட்ட தன் தாதை செருவகை செய்து சிதைப்ப முனிந்து மறுமழுவால் வெட்டி மாலை பெற்றானே. இந்த விசார சர்மர் என்கிற இந்த இளைஞன், அவங்க அப்பா பேர் எச்சதத்தன், அம்மா பேர் பவித்திரை. சேக்கிழார் சொல்கிறார், இந்த விசாரசர்மர் வரலாறு சண்டீச நாயனார் வரலாறாக தெய்வ சேக்கிழார் கிட்டத்தட்ட 60 பாடலுக்கு சொல்லியிருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்முடைய திருசெய்ஞலூர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. வைதீக அந்தனர் குலத்தில் பிறந்தவர். அந்த குழந்தை நல்ல வேதம் படித்து அறிவு சார்ந்த குழந்தையாக இருக்கிற பொழுது பசுவை மேய்க்கிற, இதெல்லாம் உள்பொருள் இருக்குது. இப்போ நாம் மேலோட்டமான பொருள். பசுவை மேய்க்கிற இடையில ஒரு நாள் ஒரு பசுவை நைய புடைக்கிறான். அதை கண்ட இந்த குழந்தை, பசுவை இப்படி தப்பு பண்ணக்கூடாது, பசுவை அடிக்கக்கூடாது, நாளையிலேருந்து நானே பசுக்களை மேய்க்கிறேன் என்று இந்த வேதம் படித்த இந்த விசார சர்மர் என்கிற குழந்தை பசுக்களை மேய்க்க எடுத்து போகிறார். நன்றாக பசுக்களை பாதுகாக்க நல்ல பால் சொரிகிறது. ஒரு நாள் என்ன செய்கிறார், இறைவன் மேலே அன்பு மீது முன்பிறப்பின் காரணமாக இவருக்கு அந்த சிவபக்தி வந்து அந்த காட்டில் திருசெய்ஞலூர் என்பதில் மண்ணியாற்று ஓடுகிறது. மண்ணியாற்றங்கரையில் மணலினாலே சிவலிங்கத்தை பிடித்து பசுக்களிலிருந்து பாலை சொரிந்து சிவ வழிபாடு செய்கிறார். அதனால் என்ன செய்கிறதுன்னா, பசுக்கள் மேலும் பால் தருகிறது. ஆனால் இதை யாரோ ஒருவன் பார்த்து விட்டான். அவன் ஊரில் போய் சொல்லிட்டான், இந்த பையன் பசுக்களை மேய்க்கிறது இல்லை, பாலெல்லாம் கறந்து அங்கே மண்ணில் ஊற்றிக்கிட்டு இருக்கார். இந்த புகார் வந்த உடனே, இந்த புகார் ஊரில் சொல்லப்பட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு சொன்ன உடனே, நான் இதை பார்த்து சொல்லுகிறேன் என்று எச்சத்தத்தன் ஒரு நாள் மறைவாக வந்து, இவர் இந்த விசாரசர்மர் பசுக்களை ஓட்டி கொண்டு சென்ற பிறகு மறைவாக வந்து ஒரு குருந்த மரத்தில் ஏறி பார்த்து கொண்டிருக்கிறான். வழக்கம் போல் இந்த குழந்தை மணலாலை லிங்கத்தை, மண்ணியாற்றங்கரையில் மணலாலை லிங்கத்தை கட்டி பசுக்களெல்லாம் பாலை எடுத்து அபிஷேகம் செய்து சிவனை தன்னை மறந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கோபப்பட்ட அந்த எச்சத்தன் கீழே இறங்கி நைய புடைக்கிறான். தன் மகன்தான், அவருக்கு அந்த அடி வாங்கி தெரியல. ஏன்னா எல்லாமே தன்னை மறந்து சிவ வழிபாட்டில் இருக்கிறார். அந்த சிவ வழிபாட்டில் இருக்கிற அவருக்கு மாணிக்கவா சொல்கிற மாதிரி தான், நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாய் இன்னமுதுமாய் தித்திக்கு இம்பெருமான் தானே வந்து இன்னருள் செய்தான், அதனால் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்று வெறுத்திடவே. அந்த மறந்து இருக்கிற அந்த குழந்தையை நைய புடைக்கிறான். அவர் தன்னை மறந்து சிவ வழிபாட்டில் இருக்கிறார். அவன் என்ன செய்கிறான், அதை தாண்டி ஒரு தப்பான காரியம் பண்ணிட்டான். காலாலே அந்த சிவலிங்கத்தை எட்டி உதைத்து சிதைக்கிறான். இதான் நடந்தது. ஆனால் சேக்கிழார் பார்த்தார், சிவலிங்கத்தை ஒருத்தர் உதைக்கிறதா சொல்லாமா, இந்த பால் குடத்தை எட்டி உதைத்தார்னு சேக்கிழார் ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார். அப்போ தான் அவருக்கு அந்த கோபம் வருது. அந்த குழந்தைக்கு தன்னை அடித்த பொழுது கோபம் இல்லை, சிவபெருமானுடைய வழிபாட்டில் சிவனை பற்றி, சிவனையும் அந்த பால் குடத்தையும் சிதைக்கிறார் என்று பக்கத்திலே கடந்த சாதாரண ஒரு கோல், பசுமாட்டை மேய்ப்பெற கோல், அந்த கோலை எடுத்து வீசுகிறார். சிவனருளாலே அந்த கோல் மழுவாக மாறி தன்னுடைய தந்தையுடைய 2 கால்களையும் வெட்டி தள்ளுகிறது, கீழே விழுந்து விடுகிறார். அப்பொழுது இறைவன் காட்சி தருகிறார். தன்னை மறந்த நிலையில் தனக்காக இப்படி வழிபாடு செய்கிற அந்த குழந்தையை அணைத்து கொள்கிறார்.
அது வரைக்கும் ஊனுடம்பாக இருந்தது அருளுடம்பாக மாறுகிறது. ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு. தான் சூடியிருந்த கொன்றை மலர் மாலை எடுத்து அந்த குழந்தைக்கு சூடி, இனிமேல் நாம் உண்பனவும் உடுப்பனவும் எல்லாம் உனக்கு உரியதாகுக. எனவே நமக்கு சண்டீச பதம் நல்லா கவனிச்சுட்டு வாங்க. திருமால் பெறுவது ஒரு பதம், பிரம்மா பெற்றது ஒரு பதம், சித்தர்கள் பெற்றது 18 பதம். தங்களுடைய அருளினாலே இறைவன் தருகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பதம், ஒரு பத நிலை தருகிறார். இவருக்கு சண்டீச பதம் தந்து இவருக்கு அந்த உயர்ந்த நிலை தேவர்களுக்கெல்லாம் சிறந்த நிலையாக்கி திருக்கோயில்களில் எல்லாம் இவருக்கு உரியது. சிவபெருமானுக்கு என்ன உரியதோ என்ன வழிபாடோ எல்லாம் சண்டீசருக்கு உரியது. சண்டீச பதம் பெற்றார். இன்றைக்கும் நீங்கள் கங்கை கொண்ட சோழவனம் போனீங்களாலும் அல்லது பெரிய கோயில் போனாலும் சிவபெருமான் உம்மையம்மையோடு இருந்து கீழே சண்டீச நாயனாருக்கு தலையிலே அந்த கொன்றை மாலையை சூட்டுகிற மிக அழகான சிற்பத்தை பார்த்திருப்பீர்கள். எல்லா கோயில்களில் எல்லா சிவ படங்களெல்லாம் இந்த வழிபாடு நிச்சயமாக இருக்கும். எனவே தான் இந்த சேஞ்சனூர் பிள்ளையார் என்று அவருக்கு பெயர். 60 பாடல்களில் தெய்வச்சேக்கடார் அந்த வரலாற்றை ரொம்ப விரிவாக பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கிறார். எனவே தான் ஞானம் என்பது ஈசன்பால் அன்பே என்று நான் சொன்னது போல இந்த சிவ வழிபாட்டில் மிக்க வழிபாடு இல்லை, அதில் இகழ்தலின் மிக்க பாவமும் இல்லை. இந்த விசார சர்மர் என்கிற சண்டீச நாயனார் வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்கிற முக்கியமான ஒற்றை செய்தி என்ன என்றால், ஒற்றை செய்தி இந்த வரலாறுக்குள்ளே இருக்கிற ஒற்றை சிவ வழிபாட்டின் மிக்க வழிபாடு இல்லை. இது முக்கியமான செய்தி. சரி, அந்த வழிபாட்டை யாரேனும் தடுத்தால், அந்த வழிபாட்டை யாரேனும் இகழ்ந்தால் அதைவிட மிக்க பாவமும் இல்லை, மிக பெரிய தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும் என்பது தான் இந்த விசார சர்மர் என்கிற சண்டீச நாயனார் வரலாற்றில் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நீதி. இதைத்தான் இந்த திருமந்திரத்தில் அவர் பதிவு செய்கிறார். உருவது அரி தண்டி ஒன்மணல் கூட்டி, மண்ணியாற்றங்களில் மணலை கூட்டி சிவலிங்கம் செய்கிறார். அறுவகை ஆண் ஐந்தும் ஆட்ட பசு, அறுவகை ஆண் என்றால் பசு, என்றால் பசு, பசுவிலிருந்து கிடைக்கிற பால் படு பொருளை எல்லாவற்றையும் வைத்து அங்கு கிடைக்கிற பொருளை வைத்து கொண்டு வழிபாடு செய்கிறார். தாதை என்றால் தந்தை, தந்தை என்பது அவனுடைய தந்தை எச்சதத்தன். சிறுவகை செய்து சிதைப்ப முனிப்ப, கோபத்தினாலே மிகப்பெரிய தவறை அவன் செய்கிறான். அந்த வழிபாட்டை சிதைக்கிற பொழுது கெடுக்கிற பொழுது முனிந்து என்றால் கோபப்பட்டு மழுவால் வெட்டி மாலை பெற்றானே. அவர் மழு கையில் இல்லை, கையிலேருந்து பசுமாட்டி மேய்க்கிற கோல், அந்த கோலாலே தூக்கி போடுகிறார். அது இறையருளாலே மழுவாக மாறி தந்தையுடைய 2 கால்களையும் சிதைத்து தந்தை விழுந்து விடுகிறார். அதனால் இந்த வரலாறு நமக்கு என்ன சொல்லுகிறது? சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். எந்த பெரிய தவறு இருந்தாலும், நோய் இருந்தாலும், அல்லது உங்களுக்கு பெரிய துன்பம் இருந்தாலும் சிவ வழிபாடு செய்தால் அதிலிருந்து நீக்கிக்கொள்ளலாம். அதைத்தான் திருமூலர் பின்னாடி சொல்ல போகிறார். சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்றிட சிவகதிதானே என்று சொல்லுவது போல இருக்கிறதுலே மிகப்பெரிய வழிபாடு சிவ வழிபாடு. பிராயச்சித்தத்துக்கெல்லாம் பெரிய பிராயச்சித்தம் சிவ வழிபாடு. அதுக்கு மேலே ஒரு வழிபாடு இல்லை. அந்த வழிபாட்டை ஒருவர் இகழ்ந்தாலோ அந்த வழிபாட்டை ஒருவர் தடுத்தாலோ அதை மிக்க ஒரு பாவம் இல்லை. இந்த அரிய செய்தியைத்தான் இந்த சண்டீச நாயனார் வரலாற்றை தெய்வச்சேக்கிழார் 60 பாடலில் சொல்லியிருக்கிறார். அந்த வரலாற்றை சுருக்கி 4 அடிகளில் கலிவிருத்தத்தில் திருமந்திரத்தில் திருமூலர் பதிவு செய்திருக்கிறார். எனவே சண்டீச நாயனார் போல சிவபக்தியை கைக்கொள்வோம், சிவ வழிபாடு செய்வோம், உயர்வோம், உய்தி பெறுவோம். அனைவருக்கும் வணக்கம்.